ஹாய், நான் உங்கள் அன்புடன் தாசன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, அம்பானி வீட்டு திருமணம் தாங்க. அதாவது உலக பணக்காரர்களில் ஒருவரான அம்பானி வீட்டு திருமணம் சமீபத்தில் நடந்து முடிந்தது. அதாவது முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி இவர்களின் புதல்வர் ஆனந்த் அம்பானி, விரண் மெர்ச்சன்ட், ஷைலா மெர்ச்சன்ட் இவர்களின் புதல்வி ராதிகா மெர்ச்சன்ட். இந்த ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சனுக்கும் தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சு. பொதுவாக கல்யாணம் உள்நாட்டில் ரொம்ப பிரபலமாக நடக்கும். ஆனால் இங்கே என்னன்னா, உள்நாட்டில் நடந்ததை எல்லா நாடுகளும் வியந்து அதை பார்த்து ரசிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த ஒரு திருமணமாக மட்டும்தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி ஒரு திருமணத்தை பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு செலிப்ரேஷன், அதுவும் பல நாட்கள் இந்த திருமணத்தை அவங்க நடத்தி, அதாவது பல சடங்குகளை நடத்தி அதுக்கப்புறம் திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் விருந்தினர்கள் வந்த வண்ணமே தான் இருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ விஷயங்களை அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். பொதுவாக இந்த முகேஷ் அம்பானி இருக்கார்ல, அவர் வந்து பத்திரிக்கையை வடிவமைக்கும் போதே அதில் தங்க சிலையை வைத்து தான் வடிவமைத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப பிரத்யேகமான பத்திரிக்கையாக அவங்க வடிவமைத்து விஐபிகளுக்கு, அதுவும் அந்த முகேஷ் அம்பானியே போய் கொடுத்து அழைப்பு விடுத்திருக்காரு. அப்போனா அதுக்கே பல லட்சம் செலவாயிருக்கும். இந்த திருமணம் நடந்து முடிஞ்சுல, இதுக்கு தோராயமாக 5000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த அம்பானி வீட்டு குடும்பத்தின் சொத்து மதிப்பில் 0.05% அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போனா இந்த 5000 கோடியே ஒரு பெருசு கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு மூல உதாரணமாக நம்மளுக்கு தெரிய வருது. இந்த அம்பானி இருக்கார்ல, இவர் வந்து உலக பணக்காரர்களில் 11வது இடத்துல இருக்காரு. ஒரு தினமும் 3 கோடி செலவு பண்ணா, அதாவது இவங்க குடும்பம் மட்டும் எந்த வேலையும் செய்யாம 3 கோடி செலவு பண்ணுனா, ஒரு நாளைக்கு சொல்றேன், ஒரு நாளைக்கு 3 கோடி செலவு பண்ணா தோராயமா 932 ஆண்டுகள் வந்து இந்த சொத்துக்களை அவங்க தீர்த்து முடிக்கலாம். அதாவது 12 தலைமுறைகள் இந்த சொத்துக்களை அவங்க ஆண்டு அனுபவிக்கலாம், எந்த ஒரு வேலையும் செய்யாமல். அப்பனா பார்த்துங்க எவ்வளோ பெரிய ரூலை வந்து இவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஓகே, நம்ம இந்த கல்யாணத்தில் பல பிரபலங்கள் வந்தாங்க. அரசியலாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடிகர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் உள்ள நடிகர்களாக இருக்கட்டும், உள்நாட்டில் உள்ள நடிகர்களாக இருக்கட்டும், எல்லா நடிகர்களுமே, அதாவது செலிபிரிட்டிஸை அழைத்து வந்து குவித்தார்கள்னு தான் சொல்லணும். இந்த செலிபிரிட்டிஸ்க அழைத்து வருவதற்குன்னு பிரத்யேகமாக 100 விமானங்களை வந்து வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அதில் 3 விமானம் ரொம்ப பெரும் விமானங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ஒரு 19 இருக்கைகள் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த வெளிநாட்டு செலிபிரிட்டிஸை அழைத்து வந்தாங்கல்ல, அந்த அழைத்து வந்து மறுபடியும் அழைத்து கொண்டு போய் விடுவதற்கு தான் இந்த விமானங்களை அவங்க வாடகைக்கு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த செலிபிரிட்டிஸ் அழைத்து வந்தாங்கல்ல, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து எப்படின்னா, அந்த ஜஸ்டின் பைபர் அப்படின்ற அந்த பாடகரை அழைத்து வந்தாங்க. அவருக்கு மட்டுமே 83 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க, 83 கோடி வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ நாம் எல்லாம் பொதுவாக ஒரு பாடகர், அதாவது செலிபிரிட்டிஸ் பாடி நாம் ரசித்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவோம். ஆனால் இங்கே செலிபிரிட்டிக்கே ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா இந்த ஜஸ்டின் பைபர் தான். இந்த ஜஸ்டின் பைபர் வந்து பாடுறாரு, அதை எல்லா பிரபலங்களும் கைத்தட்டி ரசித்து கொண்டாடி ஆர்ப்பரிக்கிறாங்க. இங்கே தான் ஒரு கண்கொள்ளா காட்சியை காண முடியுது. ஏன்னா எல்லாரையும் நம்ம ஸ்டேஜில் வச்சு தான் பார்த்தோம். ஆனால் ஜஸ்டின் பைபர் வந்து ஸ்டேஜில் இருக்காரு, பாக்கியெல்லாம் கீழே நின்று அதை ரசிக்கிறாங்கன்னா இது அம்பானியால் மட்டும்தான் முடியும். இந்த உலகத்தில் வேற யாரும் இந்த மாதிரி பண்ணினது இல்லை அப்படின்றத ரொம்ப உறுதியாக சொல்ல முடியுது. ஏன்னா நான் அது மாதிரி பார்த்ததும் கிடையாது. நீங்கள் ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ இந்த ராதிகா மெர்ச்சனும் சரி, ஆனந்த் அம்பானியும் சரி, ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸில் ரொம்ப நேர்த்தியாக அவங்களுடைய டைமண்டு, வைரம் எல்லாத்தையும் அதாவது போட்டு அணிவித்து தான் அதெல்லாம் வந்து வந்தாங்க. ரொம்ப எளிமையான முறையில் வந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் ராயல் லுக்கு அப்படியே இருந்துச்சு. இதில் ரொம்ப அதாவது நேர்த்தியாக பேசப்படுறது, எல்லாராலையும் அந்த நெட்டில் பேசப்படுறது என்ன அப்படின்னா, அது இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, அதில் என்ன பேசப்படுதுன்னா, அதாவது ஈஷா அம்பானி, அதாவது முகேஷ் அம்பானியின் மகள் இருக்காங்கல்ல,
அவங்களுடைய மகள் வந்து ஈஷா அம்பானி. இவங்க வந்து ஒரு 3 ஆடைய ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில வந்து அணிவித்தாங்க. அதுல அந்த முதல் ஆடை வந்து ரொம்ப ராயல் லுக்ல இருந்துச்சு. இந்த ஆடைய வந்து வடிவமைத்தவர் வந்து டேனியல் ரோஸ்பெரி அப்படின்றவர் தான் இந்த ஆடைய வந்து வடிவமைத்தவர். அப்புறம் 2வது ஆடைய வந்து ஒருத்தர் அணிவித்திருந்தாரு. ஃபால்குனி பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்து இந்த ஆடைய அதாவது வடிவமைத்திருந்தார். இந்த ஆடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வெள்ளிகள் வந்து கோர்க்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 3வதா ஒரு ஆடை வந்து மல்கோத்ரா அப்படின்றவர் வந்து இந்த ஆடைய வந்து வடிவமைத்திருக்காரு. அதுவும் ரொம்ப ஒரு லெஹங்கா மாடல் தான். இந்த லெஹங்கா மாடல்லே ரொம்ப ராயல் லுக்ல அழகா இருந்தத வந்து எல்லா செலிபிரிட்டியுமே இத பார்த்து வியந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ எப்பேற்பட்ட திருமணத்த இவரு நடத்தி முடிச்சிருக்காரு. இந்த திருமணம் 1 நாள் 2 நாள் இல்லைங்க. 1 வாரம் 1 மாசம்னு பல இடங்கள்ல, அதாவது இந்த ப்ரீ வெட்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே விருந்தினர்கள் வந்து குவிந்து அத வந்து மகிழ்ச்சியா கொண்டாடி அத வந்து ரசித்திருக்காங்க. அத ரசிக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முகேஷ் அம்பானி. ஏன் ரஜினி கூட ஆடி அத வந்து நம்ம பார்க்கும்போது, எப்புட்றா இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னா நடக்கும். அது இந்த முகேஷ் அம்பானி குடும்பத்தால முடியும் அப்படிங்கிறது தான். அப்போ இவங்க எவ்வளோ பெரிய ரூலை வச்சிருக்காங்கங்கிறத நீங்க வந்து மறைமுகமா கவனிச்சீங்கன்னா தெரியும். ஒரு அரசியலையே இவங்க வந்து கட்டமைக்க முடியும். இவங்க வந்து ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்து எந்த பதவியாக இருந்தாலும் சரி, அந்த பதவியில் இவங்க உட்கார வைக்க நினைத்தால் உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.